நமக்கு புண்ணியத்தை ஏற்படுத்தி மனசை சுத்திப்படுத்தி அந்த மனசை சம்ஸ்காரம் பண்ணி அந்த மனசு பிரம்மஜானத்துக்கு யோக்கியமாக்கும். ஆனால் கூடவே இருந்து நமக்கு எப்போதும் பிரம்மஜானத்துக்கு உதவக்கூடிய அந்தரங்க சாசனங்கள்லாம் இருக்கு. அந்த அந்தரங்க சாசனத்துல சத்தியன லப்யா, சத்தியவதனங்கிறது ஒண்ணு. பொய் பேசுறதுங்கிறது நம்மளை ஏமாத்திக்கிறது தான் அது. ஆக பொய் பேசுறது கூடாது, சத்தியவதனம் வேணும். பிரம்மச்சரியம் அப்படிங்கிறது ஒண்ணு வேணும். அதுக்கப்புறம் மனசு சுத்தி வேணும். ஞான பிரசாதேன விசுத்த சத்துவா ததஸ்துதம் பஷ்யதே நிஷ்கலம் தியாயமானஹா அப்படிங்கிற இந்த மந்திரத்துல மனசு சுத்தி வேணும் அப்படிங்கிறத சொல்றார். இந்த மனசு சுத்தியான தான் இந்த ஆத்ம ஜானம் வருமா, அப்பதான் ஆத்ம ஜானம் வரும். அந்த அசுத்தியா இருக்கிற படி தான் ஆத்ம ஜானம் வராது. இதை தவிர்த்து இன்னும் சில சாதனங்கள் இருக்கு. அது என்னன்னு கேட்டாக்கா அதையும் சேர்த்தே சொல்ல விடுறேன். காமான்ய காமயதே மன்யமானஹ ச காமபிர்ஜாயதே தத்ர தத்ர பர்யாப்த காமஸ்ய கிருதாத்மனஸ்து இஹைவ சர்வே பிரவிலியந்தி காமாக. அதாவது காமத்தியாகம், இது வைராக்கியத்துக்கு உபலட்சம். இவன் இடத்துல எந்த ஒரு காமனையும் இருக்கக்கூடாது. மற்ற விஷயத்துல காமனை இருந்தால் அது அங்கே இழுக்கும், அது கூடாது. அதனால வைராக்கியம் வேணும் ஒண்ணு. அதுக்கப்புறம் ஆத்ம ஜானம் தனக்கு வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு தீவிரமான ஒரு இச்சவா. தஸ்மாத் அந்நியத்தியாகேன ஆத்மலாப பிரார்த்தனைவ ஆத்மலாப சாதனம் இத்தியர்த்தா அப்படின்றாங்க பாஷகார். நாயமாத்மா பிரவச்சனேன லப்யா ந மேதையா ந மகுநாஸ்ருதேன யமே வைஷவிருத்தேன லப்யா தசைஷா ஆத்மா விவருத்தே தர்மம் ஸ்வாம். ஆக இந்த மந்திரத்துல நாம அந்த ஆத்மஸ்வரூபத்தை அவசியம் அடைஞ்சிடணுங்கிற ஒரு தீவிரமான ஒரு இச்சை இருக்கணும். இது ஒண்ணு. அப்புறம் ஒரு பலம் வேணுமா. பலம் இல்லாட்ட முடியாது. நாயமாத்மா பலஹீனேன லப்யா, அது ஆத்ம ஞானத்தினால வரக்கூடிய பலம், சரீர பலம்ங்கிறது இல்லை. அதனால என்ன பலம்னு சொன்னா அப்புறம் இவனை யாரும் அசைக்க முடியாது. அப்படியாக எதை குழப்ப முடியாது. அப்பேற்பட்ட ஒரு பலம் வேணும். அதுக்கப்புறம் அப்பிரமாதா, ஆமா பிரமாதம், அதாவது கவனக்குறைவா இருந்து விடக்கூடாது, அது ஒண்ணு வேணும். அப்புறம் சந்நியாசம், வேதாந்த விஜான சுனிஷ்டிதார்த்தாக சந்நியாச யோகாத் யதய சுத்த சத்வாக தே பிரம்மலோகேஷு பராந்த காலே பராமிருத்தாக பரிமுச்சந்தி சர்வே. இந்த இடத்துல சந்நியாசங்கிற ஒரு சாசனத்தை அதையும் சொல்றார்.